வெல்கம் டு நாகரத்னா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ரோஸ்ட். தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ பாயில் பண்ணி கட் பண்ணது, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்துக்கு, அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, பஜ்ஜி மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம், அதனால் தண்ணி நம்ம லேசாக தெளித்தா போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் வரும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரை பேனை காய வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடுகு போடணும். உளுத்தம்பருப்பு கடுகு போட்ட பின்னாடி அது கொஞ்சம் சவுக்க வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். அது பொன்னிறமாக மாறினதும் நம்ம பெசரி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த கடுகு வெடிக்கல, கடுகு வச்சுன்னு உளுத்தம்பருப்பு செவந்துடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், போதும். செவந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பெசரி வச்சு உருளைக்கிழங்கு பாருங்கள். பெசரி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கா, இதை வந்து நம்ம அதில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு செவந்துருச்சு, உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. உருளைக்கிழங்கு போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். இது ரோஸ்டிங் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். மெதுவாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சிறுந்தீயில் நல்லா ரோஸ்ட் ஆகும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வந்துடும், கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், வத்த குழம்பு, எது கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், எனிதிங், சும்மாவே கூட சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக் மாதிரி. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சுட சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு சாப்பிட்லாம், வெறும்னு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ரெடிஷ் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாகரத்னா சமையலுக்கு. தேங்க்யூ.